போறோம் தெரியுமா? என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? We gonna pour the water into the thread. த்ரெட் வழியாவா? இந்த நூல் வழியா என்ன பண்ண போறோம்? தண்ணி ஊத்த போறோம். எப்படி 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 செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நூல் வேணும். இந்த மாதிரி இல்லனா சணல் கயிறு கூட எடுத்துக்கலாம். சணல்னா ஜூட். சணல் கயிறு. சணல் இருந்தா அது கூட எடுத்துக்கலாம். பிரவுன் கலர்ல இருக்குமே தெரியுமா? பழுப்பு நிறத்துல. உனக்கு தெரியாது. சரி, இந்த மாதிரி ஒரு கயிறு. அதுக்கப்புறம் இந்த கயிறை நனைக்கிறதுக்கு கொஞ்சம் தனியா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் தனியா தண்ணி வேணும். இந்த மாதிரி மெஷரிங் கப்பு இல்லைன்னா, இந்த மாதிரி வாய் வச்ச கப்பு இல்லைன்னா நீங்க வெறும் இந்த மாதிரி கிளாஸ்ல கூட தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு கிளாஸ் வேணும். அது போக டேப் வேணும். அப்புறம் டேப்பை கட் பண்றதுக்கு கத்திரிக்கோல். சரி, இப்போ முதல்ல இந்த ஊற போட்டாச்சு. நல்லா நனைஞ்சிருக்கு. இப்போ இதை எடுத்து இந்த ரெண்டு கப்லையும் இதை வச்சு ஒட்டணும். சரியா? அதுக்கு முதல்ல இந்த டேப்பை என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். கொஞ்சோன்னு டேப் எடுக்கணும் இல்லையா? ஒட்டியாச்சு. இப்போ இந்த கப்பில் அடுத்தது இந்த முனையை இந்த கப்பில் ஒட்டணும். சரியா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேப் வேணும். ரொம்ப கடினமா இருக்கு. கடினம்னா என்ன? கடினம்னா என்ன? Very good. Difficult. ரொம்ப கடினமாக இருக்கிறது. சரி, இங்க ஒரு கட். இங்க கட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது இன்னொன்று. இது வேண்டாம். அது இங்க கட் பண்ணுங்க. இங்க நன்றி. இதுவும் பிஞ்சிட்டு வருது. சரி, இந்த முனையை எடுத்து இந்த கப்ல ஒட்டணும். சரியா? ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த தண்ணிய இந்த நூல் வழியா இந்த கிளாஸ்ல ஊத்த போறோம். ஊத்த முடியுதான்னு பார்க்கலாமா? சரி, கொஞ்சம் பின்னால வாங்க. கொஞ்சம் நேரா இருக்கணும் இல்லையா? போகுது. ஆனா கீழே சிந்தது இல்லையா? So we need one tissue. கொஞ்சம் பின்னால வாங்கம்மா. Wait, what about I have some tissues. Okay, I'm gonna use this tissue. Okay? Yeah, it's working. It worked! Yay, it worked! I'm gonna work them up. Oh,
வச்சு பாருங்க. Yay! சரி, இது எப்படி நடக்குது? When we put tape and then we put it carefully. அதனால நடந்துச்சா? அப்படியா? ஓகே, இது என்ன ஆக்ஷன் தெரியுமா? இது என்ன சயின்ஸ் எஃபெக்ட் தெரியுமா? கேபிலரி ஆக்ஷன். கேபிலரி ஆக்ஷன்னா என்னமா? இதுல நிறைய போர்ஸ் இருக்கும், நிறைய துளைகள் இருக்கும், சரியா? அது வழியா தண்ணி போகுது, அது வழியா தண்ணி போய் இதுல இறங்குது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? என்னது? தெரியும் சொன்னீங்க. செடிலாம் இருக்குல்ல, செடி மரம் எல்லாம், செடி மரத்துக்குலாம் எப்படி தண்ணி போகுது? நம்ம கீழே தானே தண்ணி ஊத்துறோம். செடி மரத்துக்கு தண்ணி எங்க ஊத்துவோம்? அடியில மண்ணுல தானே தண்ணி ஊத்துவோம். அது எப்படி மேல இலை வரைக்கும் போகும்? சரி, ஓகே. சரி, அது எப்படி மேல இலை வரைக்கும் போகும்? அது அந்த ஸ்டெம் வழியா அது அப்படி அது உறிஞ்சி 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 மேல இலைகள் வரைக்கும் போகும் அந்த தண்ணி. அது கேபிலரி ஆக்ஷன், அதுக்கு பேர். இப்படி இந்த தண்ணி இதுல ஒட்டி வருது இல்லையா? தண்ணி இந்த நூல்ல ஒட்டி வருது இல்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த ஒட்டுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அட்ஹீஷன். அட்ஹீஷன். அப்புறம் இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ். சரி, ஓகே, அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கும் எனக்கு. இப்போதைக்கு இது போதும், சரியா? Look at that. சரி, ஓகே. ஓகே, பை பை. அடுத்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கலாம். பை பை. No, I want to do another one again. சரி, நம்ம பண்ணலாம்.